வணக்கம். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலம் எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் எப்படி வந்துச்சு? நம்ம மாநிலத்தோட எல்லைகள் எப்படி வரையறுக்கப்பட்டது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்கு. வாங்க அந்த 2000 வருஷ பயணத்துக்குள்ள நாமளும் போலாம். நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட பத்தி தெரியும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த தமிழ்நாடு, இந்த மேப், இது எப்படி உருவாச்சு? ஒரே நாள்ல இது நடந்துடுச்சா? இல்லவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அந்த கதையை தான் நாம் இப்ப பார்க்க போறோம். ஆமாங்க, இது சும்மா ஏதோ 10-20 வருஷ கதை இல்ல. இது கிட்டத்தட்ட 2000 வருஷ போராட்டம், கலாச்சார மாற்றங்கள், தியாகங்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய கதை. ஒரு பழமையான பண்பாட்டு நிலமா இருந்தது இன்னைக்கு ஒரு நவீன அரசியல் மாநிலமா எப்படி உருவெடுத்துச்சுங்கிறத தான் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு ஒரு அரசியல் எல்லைகள் கொண்ட மாநிலம் இருந்ததா? கண்டிப்பா இல்ல. அப்போ மக்களோட அடையாளம் என்னவா இருந்துச்சு? அவங்க தங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? வாங்க நாம இப்போ ஒரு டைம் டிராவல் பண்ணி 2000 வருஷம் பின்னாடி சங்க காலத்துக்கு போலாம். இங்கே தான் தமிழ் கலாச்சாரத்தோட ஆணி வேற இருக்கு. அந்த காலத்துல தமிழ் நிலப்பரப்புங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்குற மேப் மாதிரி இல்லவே இல்லை. அது முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒருத்தரோட அடையாளங்கிறது அரசியல் எல்லைகளை வச்சு இல்ல, அது அவங்க வாழ்ந்த நிலத்தையும் அவங்க செஞ்ச வேலையையும் பொறுத்து இருந்துச்சு. சங்க இலக்கியங்கள் சொல்ற மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 விதமான நிலங்களா பிரிச்சு ஒவ்வொரு நிலத்துக்கும் தனி தெய்வம், தனி தொழில், தனி கலாச்சாரம்னு வாழ்ந்தாங்க. சேர, சோழ, பாண்டியர்கள் காலத்துல அவங்க நாடுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல்லவர்கள் காலத்துல தொண்டை நாடு, கொங்கு நாடுன்னு கூட பல பெயர்கள். முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நிரந்தரமான பேர், ஒரு நிரந்தரமான பார்டர்னு எதுவுமே கிடையாது. ஆட்சியாளர்கள் மாறும்போது எல்லாமே மாறிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு நகருது. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவாகுது, படையெடுப்புகள் நடக்குது. இதனால நம்ம தமிழ் நிலத்தோட எல்லைகள் எப்படி மாற ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். ஒரு காலத்துல தமிழ் சாம்ராஜ்யத்தோட செல்வாக்கு எவ்வளவு பெருசா இருந்துச்சு பாருங்க. குறிப்பா ராஜராஜ சோழன் காலத்துல நம்ம ஆதிக்கம் ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்தோனேஷியா வரைக்கும் பரவி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இருந்துச்சு. ஆனா மூவேந்தர்களோட ஆட்சி முடிஞ்சதும் நிலைமை தலைகீழா மாறுச்சு. டெல்லி சுல்தான்கள், அப்புறம் விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், மராத்தியர்கள், ஆற்காடு நவாபுகள்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் படையெடுத்து வந்ததால அந்த பெரிய தமிழ் நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சது. நம்ம கதையில இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள வராங்க. அவங்க வந்ததால தென்னிந்தியாவோட பவர் சென்டரே மொத்தமா மாறுது. எல்லாமே ஆரம்பிச்சது 1639 தான். மதராசாப்பட்டினம்னு ஒரு சின்ன மீனவ கிராமத்தை பிரிட்டிஷ்காரங்க வாங்குறாங்க. சில வருஷத்திலேயே அங்க ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை கட்டுறாங்க. பார்க்க சின்ன கோட்டையா இருந்தாலும் அதுதான் தென்னிந்தியாவோட தலைவிதியே மாத்த போற ஒரு புதிய பவர் சென்டரா மாறுச்சு. 1858 முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் ஆட்சியின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. சென்னை வளர்ந்த வேகம் இருக்கே, அப்பப்பா அசுர வேகம். கொட்டை கட்டுற வேலை, வியாபாரம், பள்ளிக்கூடம்னு எல்லா வசதியும் வந்ததால மக்கள் சென்னையை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, வெறும் 10 வருஷத்துல மக்கள் தொகை 15,000 தாண்டிடுச்சு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு எளிதா இருக்கணும்னு ஒரு பெரிய வேலையை செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவோட சில பகுதிகள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரே யூனிட்டா மாத்துறாங்க. இது மொழி, கலாச்சாரம்னு எல்லா எல்லையும் அழிச்சிடுச்சு. சொல்லப்போனா இதுதான் பிற்காலத்துல வரப்போற பல பிரச்சனைகளுக்கு அஸ்திவாரமாவே இருந்துச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா இங்க ஒரு புது போராட்டம் ஆரம்பிக்குது. இப்ப போராட்டம் மொழிக்கும் நம்ம மாநிலத்தோட பேருக்குமா மாறுது. சுதந்திரம் கிடைச்சதும் இந்தியால மொழிவாரியா மாநிலங்களை பிரிக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அவங்க மொழி சார்ந்த பேர் கிடைக்குது. ஆனா தமிழ் பேசுற மக்களுக்கு மட்டும் அதே பிரிட்டிஷ்காரங்க வச்ச மெட்ராஸ் மாநிலங்கிற பேர் தான் தொடருது. இதுதான் அடுத்த கட்ட போராட்டத்தோட மையப்புள்ளியா இருந்துச்சு. ஆரம்பத்துல நேரு அரசாங்கத்துக்கு மொழிவாரியா மாநிலங்களை பிரிக்கிறதுல விருப்பமே இல்லை. ஆனா தனி ஆந்திரா வேணும்னு பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டதுக்கு அப்புறம் நிலைமை மாறுச்சு. அவரோட தியாகத்தால 1953 ஆந்திரா உருவாச்சு. அதுக்கப்புறம் 1956 மற்ற மாநிலங்களையும் பிரிச்சாங்க. ஆனா அப்பவும் தமிழ் பகுதிக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மறுத்துட்டாங்க. இப்போ நாம இந்த கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். பேரை மாத்தவும் எல்லையை மீட்கவும் தமிழர்கள் நடத்தின கடைசி கட்ட தீவிரமான போராட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போராட்டம் வெறும் பேரை மாத்துறதுக்கு மட்டும் இல்ல. இதுக்கு 2 முக்கியமான இலக்குகள் இருந்துச்சு. ஒன்னு, மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாத்தணும். 2வது, பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கிற தமிழ் பேசுற பகுதிகளை மீட்டு நம்மளோட சேர்க்கணும். இந்த எல்லை போராட்டத்துல மார்ஷல் நேசமணி ஒரு முக்கியமான தலைவர்.
அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோட இணைக்கிறதுக்காக அவர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தினாரு. ஆனா இந்த போராட்டம் அமைதியா முடியல. கன்னியாகுமரியை இணைக்க நடந்த போராட்டத்துல காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டுல 11 பேர் உயிர் விட்டாங்க. அவங்களோட தியாகத்துக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட சேர்ந்துச்சு. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கடைசி அந்த நாள் வந்துச்சு. அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனதும் ஜூலை 18, 1967 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றுறாரு. அன்னைக்கு தான் மெட்ராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு ஆச்சு. நமக்கு தமிழ்நாடுன்னு பேர் கிடைச்சாலும் எல்லை போராட்டத்துல ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கல. ஆமா, கன்னியாகுமரி மாதிரி சில பகுதிகள் நமக்கு கிடைச்சது. ஆனா தித்தூர், திருப்பதி, தேவிகுளம், பீர்மேடு, கேஜிஎஃப் மாதிரி தமிழ் பேசுற பல முக்கிய இடங்களை நம்ம பக்கத்து மாநிலங்களுக்கு இழக்க வேண்டியதா போச்சு. இது ஒரு சமரசமா தான் முடிஞ்சது. ஆக சங்க காலத்துல நிலத்தை வச்சிருந்த ஒரு கலாச்சார அடையாளத்துல ஆரம்பிச்சு பேரரசுகள், படையெடுப்புகள், பிரிட்டிஷ் ஆட்சி, மொழி போராட்டம்னு ஒரு 2000 வருஷம் நீண்ட பயணத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த தமிழ்நாடு உருவாகி இருக்கு. இவ்வளோ பெரிய வரலாறு கொண்ட தமிழ்நாட்டோட அடையாளம் இனிமே எப்படி இருக்கும்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?